அவங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டோம். நம்ம ஜிஎஸ்டி மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எந்தெந்த பொருள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன்ல வரும், இந்த போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில வரும், கண்ணாடில வரும், அப்புறம் இவங்க வந்து படம் பார்க்குறாங்க. ஸோ தியேட்டருக்கும் ஜிஎஸ்டி வரும். ஸோ ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதாவது நீங்க உங்களுக்கு தேவையான ஏதாவது பொருள் வாங்குறீங்க, இல்லாட்டி ஏதாவது சர்வீஸ் வாங்குறீங்கன்னா, நீங்க அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். அதாவது டாக்ஸ் கட்டணும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு ரூ. 5 பிஸ்கட் வாங்குனாலும், அது ஒரு 50 காசு இல்லாட்டி ரூ. 1 வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு போகும் அந்த டாக்ஸ் வழியா. நீங்க வந்து டைரக்ட்டா டாக்ஸ் குடுக்கல. நீங்க வந்து ஒரு பொருள் வழியா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் குடுக்குறீங்க. ஸோ இப்ப இந்த ஜிஎஸ்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 0% வந்து கணக்கு வராது. ஸோ இந்த 4% இருக்கு பார்த்தீங்களா? 5% வந்து கண்டிப்பா இருக்கணும். 28% வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த 12% 18% வந்து எடுத்து விட்டு, ஏதோ ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 12% எடுத்தா என்ன ஆகும்? 18% எடுத்தா என்ன ஆகும்? ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 12% தான் எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 12% எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12%ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் 12% வந்து நீங்க ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற மாரி. ஸோ 12% எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் 5%ல போகும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து 18%ல போகும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏத்தபடி இதில நியூஸ் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% போயிருச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட வந்து பிரைஸ் குறைஞ்சு போகும். அதே இது 18% போயிருச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அதிகமாயிரும். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்லாம் 5%ல வருதோ, அதோட பிரைஸ் குறைஞ்சு போச்சுன்னா, சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமானா ஷேர் பிரைஸ் அதிகமாகும். ஸோ அதே மாரி 18%னா ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் அதிகமாயிருது. ஸோ ப்ராடக்ட்டோட பிரைஸ் அதிகமானா, சேல் கம்மியாகும். சேல் கம்மியாச்சுன்னா, ஷேர் பிரைஸ் கம்மியாகும். ஸோ 12%ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வருது, 18%ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருது, 5%ல 28%ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பாப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.